ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான பேக்கிங் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக டேட்ஸு, ஒரு கப்பு கோதுமை மாவு, முடிஞ்சால் நட்ஸு, ஒரு கப்பு வெல்லம், அவ்வளோதாங்க. பேக்கரி ஸ்டைலில் டேட்ஸ் அண்ட் வால்நட் புட்டிங் கேக் வித் ஸ்டிக்கி டாஃபி சாஸ். பேர் தான் அப்படி வேறு லெவலில் இருக்கும். பெருசாக பயப்பட்டோ இல்லை இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம் வேணாம். வீட்டில் ஸ்டவ் டாப்லேயே சூப்பராக பண்ணி என்ஜாய் பண்ணலாம். நம்ம பேக்கரிக்கெல்லாம் போய் இனிமேல் கேக்கோ புட்டிங் கேக் வாங்கணும்னு அவசியமே இல்லை. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களே கூட பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. சுகர் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு 250 கிராம் டேட்ஸு, நல்ல இனிப்பான டேட்ஸாக பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு 1.5 கப்பு பாலை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். நல்லா சூடான 1.5 கப்பு பாலை இந்த டேட்ஸில் போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊறணுங்க. இந்த டேட்ஸ் நல்லா சாஃப்டாக ஊறி வரணும். அப்போ தான் நம்மளால் மிக்சரில் சேர்த்து அரைச்சி எடுக்க முடியும். 20 நிமிஷம் கழித்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ தேவைப்படாது. இது அப்படியே சேர்த்து அரைச்சா போதும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம டேட்ஸ் மட்டும்தான் இந்த கேக்கில் ஸ்வீட்னருக்கு சேர்த்துருக்கோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. யார் வேணால் செஞ்சு சாப்பிட்லாங்க. கேக் செய்யும்போது எப்போயுமே ட்ரை இன்க்ரீடியண்ட்டை சலித்து சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் சாதாரண உப்பு. உப்பு மட்டும் கவனமாக சேர்த்துக்கோங்க, கூட சேர்த்துறாதீங்க. இதை அப்படியே சலித்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த கேக் ரொம்ப சிம்பிள், ஈஸி தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த மார்பிள் எஃபெக்ட் எல்லாம் நம்ம வீட்டிலையே சிம்பிளாக பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு 1/2 கப்பு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சாதாரண சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான். எனி ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்பேச்சுலா வச்சே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிளெண்டர்லாம் தேவைப்படாது. இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகி சாஃப்டாக இந்த மாதிரி வரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம இதில் 2 ஃப்ளேவர் கொண்டு வர போகிறோம். ஒன்று கோகோ பவுடர் ஆட் பண்ணி சாக்லேட் ஃப்ளேவர், ப்ளஸ் கலரும் கொஞ்சம் மாறி கொடுக்கும். அதனால நம்ம அந்த மார்பிள் எஃபெக்ட் கொண்டு வரவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இதை சரி பாதியாக 2 பங்காக பிரிச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் ஒரு பாதி எடுத்துக்கோங்க. ஒரு பாதி அளவு பேட்டர் எடுத்துக்கோங்க. ரொம்ப அளவுகள் பார்த்து எடுக்கணும் பிரிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் கண்ணளவாக 2லையுமே பாதி பாதி எடுத்துக்கோங்க. ஒரு பாதியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கோகோ பவுடர் நல்ல குவாலிட்டியான கோகோ பவுடராக சேர்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ரெடி. ஒன்று டேட்ஸ் ஃப்ளேவர், ஒன்று சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும். இதை அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் லோஃப் பேன் எடுத்துருக்கிறேன். 8 இன்ச் லோஃப் பேனு. இதில் ஃபுல்லாக பட்டர் தடவிட்டு மாவு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் இது நான்ஸ்டிக் வேறு. உங்களுக்கு நாட் ஷியோர், வீட்டில் இருக்க எனி அடிகனமான பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கலாம் பேக்கிங்க்கு வச்சுருக்கிறது. அதில் நல்ல பட்டர் எண்ணெய் தடவி இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்படியும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க கீழே. பட் இந்த கேக்கு அவ்வளோவா ஸ்டிக் ஆகாது. நீங்கள் ஆயில் பண்ணாலே சூப்பராக எடுக்க வந்துடும். இப்போது 2 பேட்டரையும் அப்படியே ஒவ்வொரு லேயராக, டேட்ஸ் லேயர் ஒரு லேயர், அதுக்கு மேலே சாக்லேட் லேயர் ஒரு லேயர், அந்த மாதிரி மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரே இடத்துல அப்படியே நிற்காமல் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. மாவு பேட்டர் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். நல்லா இந்த மாதிரி தட்டிக்கணும். எல்லா லேயரும் அரேஞ்ச் பண்ணி முடித்தோன்னா நல்லா டேப் பண்ணுங்கள். அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி கேக்கு நல்லா செட் ஆகும். ஒரு நைஃபோ இல்லை இந்த மாதிரி கேக் ஸ்பேச்சுலாவோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக பேட்டர்ன் போட்டுக்கோங்க. என்ன பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன் போடலாம். இந்த மாதிரி போடும்போது கேக்கு நல்லா குக்காகி வரும்போது அந்த மார்பிள் எஃபெக்ட் சூப்பராக கிடைக்குங்க. நல்லா அடியில் விட்டு ஸ்ட்ராங்காக பேட்டர்ன் போட்டுக்கோங்க. இந்த கேக்குக்கு அடுத்த டேஸ்ட்டு கொடுக்குறது ட்ரை ஃப்ரூட்ஸு அண்ட் நட்ஸு எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பாதாமும் வால்நட்டும் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்டே கேஷ்யூ நட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம்.
நட்ஸு சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த புட்டிங் கேக்கு. மேலே வந்து நட்ஸ் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு 350 டிகிரி செல்சியஸில் எனக்கு வந்து 30 to 35 மினிட்ஸ் ஆச்சுங்க. ஃபுல்லாகவே அந்த டூத்பிக் இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி க்ளீனாக வர வரைக்கும் பேக் பண்ணி எடுக்கணும். நீங்கள் ஸ்டவ் டாப்லையும் அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் டைமிங் மட்டும் நீங்கள் பார்த்து செக் பண்ணி பக்கத்தில் இருந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டாஃபி சாஸ் செஞ்சிடலாம். 1/4 கப்பு வெல்லம், அதில் 1/4 கப்பு தண்ணி ஊற்றி இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டும். இந்த சாஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேக்கு மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்குங்க. 2 நிமிஷம் கொதிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சாஃப்டான பட்டர் இந்த சாஸ்க்குள்ளே போட்டு நல்லா கரையட்டும். கிளறி மட்டும் விடுங்க. இப்போ பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. லேசாக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் இதில் ஊற்றிக்கலாம். 1/4 கப்பு வந்து க்ரீமு, சாதாரண க்ரீமு தான். நீங்கள் கடையில் கிடைக்கிற சாதாரண குக்கிங் க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து இப்போது ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே லேசாக கொதி வந்தால் போதும். இப்போ நம்மளோட டாஃபி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹெல்த்தியாக வெல்லம் போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி பண்ணுவாங்க. நீங்கள் வெல்லத்திலே பண்ணலாம், ரொம்ப சூப்பராக வரும். லேசாக கொதித்தோன்னே எடுத்துட வேண்டியதாக. ரொம்ப கொதிக்க விட்டு திக்காக ஆக்கிடாதீங்க. இந்த சாஸ் ஆற ஆற நல்லாவே திக்காகும். இப்போ இந்த கேக்கில் நல்லா டூத்பிக் வச்சு நல்லா ஓட்டையாக ஓட்டை போட்டுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த டாஃபி சாஸை இது மேலே அப்படியே ஊற்றிக்கலாம். இது ஊற்றிட்டு ஒரு 1/2 hour வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விடுங்க. நல்லா சோக் ஆகணும். இந்த கேக்குக்குள்ளே இந்த சாஸ் எல்லாம் நல்லா இறங்கிடும். ரொம்ப அதிகமாக சாஸ் ஊற்றிடாதீங்க. 1 பங்கு சாஸ் மட்டும் ஊற்றினா போதும். ரொம்ப சொதன்னு ஆயிடுச்சுன்னா கேக்கு கட் பண்ணும்போது உடஞ்சி வந்துடும். மிச்ச பங்கு சாஸை தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிடும்போது அது மேலே போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே இருந்துச்சு. கேக் பார்த்திங்களா தானாகவே சூப்பராக ரிலீஸ் ஆகி வந்துடும். எதுலேயுமே ஒட்டாது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேக்கு. உடம்புக்கும் நல்லது. ஓரளவுக்கு சுகரை நம்ம கட் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆறணுங்க. கேக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எப்போயுமே கட் பண்ணுங்கள். நீங்கள் சூடோட கேக்கு கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம போட்ட அந்த மார்பிள் எஃபெக்ட் எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்திங்களா? சூப்பராக இருக்கும். இது மேலே சாப்பிடும்போது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ இந்த டாஃபி சாஸ் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பேக்கரி தோற்று போயிடும். இனிமேல் கடைக்கெல்லாம் தேடி போகவே மாட்டோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் யாரை வேணால் இம்ப்ரெஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ரெசிப்பியில் நாங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.